இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை 3:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை 4:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும். இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும். இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல அதிக பணிகள் தாங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலம் சில சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் முடியும். திருமண உறவிலை என்று குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இன்று இருவருக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். என்று குடும்பத்துல ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொந்த நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வியாபாரத்திற்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தொழில்துறைக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனைவி மக்களிடத்துல இன்று அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. சிலருடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியுங்க. அவர்களும் என்று உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படுங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். தந்தையுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அன்றாட வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. இப்பொழுது உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். உயர்கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வாழ்வுல சில மாற்றமான சூழல்களும் அமையுங்க. உடலில் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில அனுகூலமும் உண்டாகும். சற்று பொறுமையுடன் இருந்து சாதிப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில சுறுசுறுப்புடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் கலந்தே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. சில கடினமான சூழ்நிலைகளை கூட பொறுமையாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மனதில் ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சக பணியாளர்களுடன் சில பதட்டமான வாக்குவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து பேசினாலே போதும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்கள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கேஷ் கவுண்டர்கள்ல இருக்கிறவங்க பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டே இருக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. தொழில்ல போட்டிகளும் இருக்குங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதுல நிலையாகவும் இருப்பீங்க. இதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருந்தாலே போதுங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படுங்க. சற்று பொறுமையாக இருந்தாலே போதும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரம் தொடர்பாக நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. குடும்பத்துல உறவுல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். சில கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள பயணங்களாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. பயனற்ற விவாதங்களை கண்டிப்பாக குறைத்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல தன வரவுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். அனைவரிடத்திலுமே இன்று கனிவாக நடந்து கொண்டாலே போதுங்க. ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையான மனநிலையுடனும் இருப்பீங்க. புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதிர்ஷ்டமும் வெற்றியும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியிடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் உணர்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்டு இருந்த சில வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலை இடத்துல அக்கறையோடு பணியாற்றவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். வியாபார உயர்வுக்கு கூடுதலாக உழைப்பதும் நல்லது தாங்க. பணம் நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஞாபக மறதியின் காரணமாக தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யாரை பற்றியும் அதிகமாக விமர்சிக்கவும் வேண்டாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால சில டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை நீங்க உதாசீனப்படுத்தி மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று தொடங்கும் வேலைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. உங்களுடைய வேலைகளுக்கான நல்ல வெகுமதிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஏதாவது திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய கையிருப்பை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு வகைகளினால அலர்ஜியும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பும் தேவைப்படுங்க. தொழிலதிபர்களுக்கு இன்று ஏதாவது முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏமாற்றங்களும் நீங்கும். பெண்களுக்கு தள்ளி போய்கொண்டே இருந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிரமங்களும் நீங்கும். உத்தியோகத்துல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பொறுப்புடன் இருந்து வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்த சில பணிகள் தாமதமின்றியும் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தான தர்மங்கள்ல மனமும் ஈடுபடும். பிரமுகர்களுடைய சந்திப்புகளினால ஆதாயமும் உண்டாகும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல என்ற சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டுத் தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். அமைதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களை மதித்தும் நடப்பாங்க. அவர்களினால நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செயல்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலை சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பின் மூலமாக நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையுடன் அமைதியான உறவை பகிர்ந்தும் கொள்வீங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்யலாங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக சம்பாதிக்கவும் செய்வீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சில வீணான விவாதங்கள்ல மட்டும் கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. பிடிவாதமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவும் வேண்டாம்.
நண்பர்களிடத்துல போட்டி போடவும் வேண்டாங்க. வேலைகளை வேகமாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அவசரப்படவும் வேண்டாம். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரமும் நடைபெறும். விவசாய தொழில அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினர் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பழைய சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்காக கேட்கின்ற கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையும் உங்களுடைய பொறுப்புகளை புரிந்தும் கொள்வாங்க. அவர்களும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களுடைய உதவியுடன் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடைபெறுங்க. சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். கவனக்குறைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்பாடுகள் சரிதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பத்தை கூட குடும்ப உறுப்பினர்கள் நிறைவேற்றவும் செய்வாங்க. உங்கள் கடின உழைப்பினால சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது யோசித்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். இன்று கடன் தொல்லைகள் ஓரளவிற்கு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார அணுகுமுறைகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்துல இன்று முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மன அமைதியும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதல் பணிகள் சுமையாக தங்க இருக்கும். இது உங்களுடைய அமைதியை பாதிக்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சி மிதமாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எளிய முறையில வியாபாரம் செய்து நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வித்திறனினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றவும் செய்வீங்க. நிலம் வாங்கி விற்பதில்ல புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிறிய முதலீடுகளையும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட நீங்க முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை இப்பொழுது நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்யலாம்.
புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய தேவைகள் அறிந்து நடந்தும் கொள்வாங்க. செலவுகளும் இருக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளை எடுத்து செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. அவர்களை அனுசரித்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவர்கள் கிட்ட நீங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வழக்கத்தை விட எதிலும் திட்டமிடுதல்கள் அதிகமாக தங்க இருக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. எதிர்பாலினத்தவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பண ஆதாயம் சிறப்பாகவும் இருக்குங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பலவீனங்களும் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற விதத்திலும் இருக்கலாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளும் மேம்படலாம். சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை புரிந்தும் கொள்வீங்க. பணியாளர்களினால லாபமும் உண்டாகும். ஆதரவுகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரும்பும் பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் பொழுதுபோக்கையும் தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் என்ற சாதகமாக தங்க இருக்கும். வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே நீங்க சுறுசுறுப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க என்ற சகஜமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சராசரியான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த தோல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்து காத்திருந்த வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை ஏற்றத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. பேச்சு திறனினால மாற்றங்களையும் காணலாம். பிரிந்து இருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். சில பிடிவாதமாக இருந்து வந்த மாணவர்களும் மனம் திருந்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாடங்களை படிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயன் தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன முரட்டுத்தனமும் வெளிப்படலாம். யாரிடத்திலும் என்று பிடிவாதமாக பேசவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படுவதையும் கோபத்தை வெளிப்படுத்துவதையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல முழுமையான கவனத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. கடன் கொடுப்பது வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. வேலையில சக ஊழியர்களுடன்
சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில கலைநுட்பமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விவசாயம் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகளும் மனதில மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரசு காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்தை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உங்களுக்கு என்ற சாதகமான நாளாகவும் இருக்குங்க. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நீங்கள் விரும்பும் பலன்களை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சில கடினமான பணிகளை கூட விரைவாக செய்து முடித்து விடுவீங்க. உங்கள் திறமையின் மீது நீங்க வைத்துள்ள நம்பிக்கையின் மூலம் இது சாத்தியமான நாளாகவும் அமையும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலம் உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. சில அதிரடியான முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்குரிய நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். சகோதர உறவுகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அவர்களிடத்துல சுமூகமான போக்கை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். அரசு வேலையில இருக்கிறவங்க சிரத்தையுடன் பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். ஆர்டர்களை பெறுவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்கள் இப்பொழுது ஏதாவது உதவிகளும் செய்யலாம். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடன் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவர்கள்கிட்ட நீங்க அமைதியான போக்கினை கையாள்வதும் நல்லது தாங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில ஏதாவது புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாங்க. 1-2 நாட்கள்ல அதற்கான நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான பழைய நினைவுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் ஏற்படும். உத்தியோக பணிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:54 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் கையாள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று ஆரோக்கியத்துடனும் சௌகரியமாகவும் உணர்வீங்க. நிலம் வாங்கி விற்பதில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி இருந்த உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை எல்லாமே நல்ல முறையில நீங்க உபசரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படலாம். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல நெருக்கமாகவும் பழகுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இப்பொழுது சுமூகமான போக்கும் ஏற்படலாம். தொழில் முன்னேற்றத்திற்கான சில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப தொழில பெற்றோருடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எளிதில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. சுமூகமான சூழ்நிலைகளுடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனை உங்கள் தொழில நீங்க காட்டவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இதனால புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை எச்சரிக்கையுடன் கையாள்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எளிதில முடியக்கூடிய சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு ஊழியர்கள் கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நில பிரச்சனைகளை எல்லாமே சுமூகமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நியாயமாக பேசினாலும் உறவினர்கள் ஏதாவது வெறுப்பாக பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைமீறி போகின்ற செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. உங்களுடைய கையிருப்பு குறையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கடந்த 2 நாட்களாக தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திலே நிம்மதியும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பாங்க. சிலருக்கு வீட்டுல அலுவலக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற பணமும் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்துல உரிய திட்டத்துடனும் செயலாற்றவும் செய்வீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலையும் வலுப்படும். தொழில் தொடர்பாக மற்றவர்கள் கிட்ட சிக்கி இருந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வேடிக்கையாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்ற பொலிவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விரும்பும் பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது வெறுமையாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி நிறைந்தும் காணப்படுங்க. பணிகளை முறையாக ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொள்வதன் மூலம் பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமையாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நீங்கள் உங்களுடைய துணையின் தேவையறிந்து நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று பணத்தை பாதுகாப்பாக கையாள்வதும் நல்லதுதாங்க. அலட்சியமாக இருந்து விடவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பெண்கள் கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் விதண்டாவாதமாக பேசவும் வேண்டாம். உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகளும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. பணிச்சுமையினால உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். யாரையும் எளிதில நம்பி இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்களை கவனமாக கையாள்வதும் நல்லது.
இன்று சிலருக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். தொழில புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. இதுல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. ஆன்மீகத்துல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. முக்கியமான பணிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். புகழும் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. பலன்கள் கலந்தே காணப்படுவீங்க. உங்கள் பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். மேலதிகாரிகளும் உங்களுடைய நேர்மையை பாராட்டவும் செய்வாங்க. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. சக பணியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அபிப்பிராயமும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பண வளர்ச்சி திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. தைரியமாக செயலாற்றி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டு இருந்த பண பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பாக்கி தொகைகளை வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். சிலருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விமர்சனத்தை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணைய துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். வித்தியாசமான ஆடைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இப்பொழுது அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மாலையில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தனித்த திறமையின் மூலம் இலக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் நேர்மையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய அணுகுமுறையில நேர்மையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வு முறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதில் இருக்கின்ற திருப்தியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய சாதனையினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை தருவதாகவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைந்து செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களும் உதவிகளும் செய்வாங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக நிகழ்வுகளும் மனதளவில் ஏதாவது மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல வேலையாட்களுடன் பொறுமையை கையாள்வதும் நல்லது. குடும்ப பெரியவர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.